வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். பார்சிக்கள் என்ற ஒரு மதம் உண்டு. அவர் ஜொராஸ்திரியன்ஸ் என்றெல்லாம் சொல்வார்கள். நம்ம உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரர்களாக கருதப்படக்கூடிய ரத்தன் டாட்டா போன்றவர்கள் எல்லாம் அந்த பார்சி இனத்தை சார்ந்தவர்கள் தான். நிறைய தானம் தர்மமெல்லாம் செய்வாங்க. நிறைய அவங்ககிட்ட செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் அவர்கள் ஆதாரமாக சொல்லக்கூடியது ஒரு கதையை. இந்த கதையை அவங்க அடிக்கடி கேட்பாங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அதை சொல்லுவாங்க, விரத கதை. இந்த கதையை கேட்டாலோ சொன்னாலோ பெரும் செல்வம் கூடும் என்பது ஒரு உறுதியான நம்பிக்கை. அது எந்த அளவுக்குன்னா, ஒரு மனிதன் எப்பேற்பட்ட ஏழ்மையான சூழலில் இருந்தாலும் இந்த கதையை கேட்க துவங்கிவிட்டாலே பெரும் அளவு வாழ்க்கையில் தனம் சேருவதை அனுபவத்திலேயே உணர்ந்து விடலாம். பலரும் எனக்கு இந்த கதையை கேட்டுவிட்டு அவர்களும் சொல்ல துவங்கி நல்ல நிலைமையில இருக்கோம் சார் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தேசத்திலே அங்கே முஷ்கில் என்ற ஒரு விறகு வெட்டி இருந்தான். அந்த விறகு வெட்டி அஹ்ரு மஸ்தா என்று சொல்லக்கூடிய இறை வடிவத்தை நம்பினவன். அந்த முஷ்கில் என்பவன் விறகு வெட்டி நேர்மையானவன். அவனுக்கு ஒரு மனைவியும் குழந்தையும் இருந்தார்கள். குடிசை வீட்டிலே வாழ்ந்தான். ஏழ்மை. இந்த மிகுதியான ஏழ்மையிலும் தினமும் அஹ்ரு மஸ்தாவிடம் நான் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, நல்ல சொல் என்றெல்லாம், நல்ல செயல் என்றெல்லாம் வாழ வேண்டும் என்று தினமும் மறவாமல் பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருப்பவன். ஒரு காலகட்டம் சென்றது. அந்த ஊரிலே மழையோ மழை, விறகே கிடைக்கல. இவனுடைய வருமானமும் தடுமாறத் துவங்கியது. வீட்டிலே மேலும் ஏழ்மை வந்தது. அங்கே அவனது பெண் குழந்தை, சிறிய குழந்தை, ஒரு நாள் பக்கத்து வீட்டிலே ஏதோ ஒரு உணவு சமைப்பதை உணர்ந்தாள். மாலை நேரம், அப்பா ஒன்றும் வரல. வீட்டிலே அங்கே இறைவனுக்காக அவர்கள் விளக்கேற்ற விறகு தேவைப்பட்டது. விறகுனா அந்த இது மாதிரி நம்ம இந்த சிரடி சாய்பாபா கோயிலெல்லாம் துணி மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்க விறகை போட்டு எரிப்பாங்க. அதை இறைவனுக்கு அந்த நெருப்பை வைத்து விட்டு வணங்குவார்கள். அப்போது யோசிக்கிறா, என்ன செய்யறது அப்படின்னு. பக்கத்து வீட்டில் போயிட்டு, ஆண்டி ஒரு சின்ன விறகு கிடைக்குமா அப்படின்னா, எங்கள் வீட்டில் அந்த இதை எரிக்கிறதுக்கு. அங்கே செல்லும் பொழுதே உணவின் வாசனை இழுத்தது. ஆனால் பக்கத்து வீட்டில் அந்த குழந்தையை பார்த்து நீ சாப்பிட்றியாமான்னு கேட்கக்கூடிய நல்ல குணம் இல்லை. சிறிது நேரம் கழித்து மீண்டும் அரை மணி நேரம் கழித்து அதே வீட்டுக்கு போகிறா. ஆண்டி இன்னும் கொஞ்சம் விறகு தேவை, கொஞ்சோண்டு கிள்ளி தந்தாங்க. ஆனால் உணவை பற்றி அவர்கள் கண்டுக்கு கூட இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. மீண்டும் அரை மணி நேரம் கழித்து அந்த குழந்தை அங்கே செல்கிறது. ஆண்டி விறகு அப்படின்னு. நீ விறகுக்காக வரல, நீ வந்த நோக்கம் வேற. நாங்கள் சாப்பிட்டுருக்கோம், வேடிக்கை பார்க்க வந்தியா அப்படின்னு ஏதோ வார்த்தை வசைப்பாடி அந்த குழந்தையை விரட்டி விட்டார்கள். குழந்தை வீட்டில் அழுது கொண்டிருந்தான். முஷ்கில் வருகிறான். அம்மா என்னம்மா அப்படின்னா, அப்பா இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் எனக்கு அவனுக்கு புரிஞ்சிருச்சு சூழல். அழாதம்மா, நாளைக்கு காத்தால 3 மணிக்கு அப்பா காட்டுக்கு போகிறேன், அதிகமாக விறக வெட்டிட்டு வரேன், உனக்கு உணவை நான் வாங்கி தருகிறேன்னா. மறுநாள் காலை செல்கிறான். சென்றதும் அங்கே காட்டிற்குள் சென்று தேடி பார்க்குறான். எல்லா பக்கமும் திடீரென்ற காட்டு தீ வந்து விட்டது. முதல் நாள் போனா மழை, 2வது நாள் போனா தீ. என்னடா செய்கிறது, வாழ்க்கையில் சூழலே சரியில்லையான்னு தினமும் இது போல 3 நாட்கள் செல்கிறான். காட்டில் பயங்கரமான தீ. ஒரு விறகு கூட கிடைக்கல. வீட்டில் தினமும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் தான். குழந்தை பட்டினியுடன் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். 3வது நாள் மாலை அழுத துவங்கி விட்டான். காட்டில், ஆண்டவா எனக்கு யாருமே இல்லையா அழறான். அழுத உடனே அங்கே ஒரு 5 ஏஞ்சல்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு வெள்ளை துணி, பச்சை துணி, மஞ்சள் துணின்னு 5 ஏஞ்சல்ஸ் 5 முதியவர்களைப் போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் பேர் பெஹ்ராம் யாசத் அப்படின்னு பேர். அப்படின்னா இந்த பெஹ்ராம் யாசத் என்னன்னா, மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமுடைய ஒரு ஏஞ்சல். ஒரு முதியவர் தோற்றத்திலே இவனை பார்த்து, என்னப்பா பிரச்சனை அப்படின்னுது. பெரியவரே, நீங்கள் எப்படி என் பிரச்சனையை தீர்க்க முடியும், நானே ஏற்கனவே அப்படின்னா. சரி சொல்லி தான் பாரு அப்படின்னு உடனே அந்த ஏஞ்சல் சொல்கிற தூங்குறான். இவனுக்கு ஏஞ்சல்னு தெரியல. அப்பா நான் 3 நாளாக வந்தேன், ஒரு மழை பெஞ்சுது, 3 நாளாக வரேன், இங்கே இப்போது காட்டு தீ, என் மகளோ வறுமையால் சாப்பாடே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் கூட கேவலம் பேசுகிறான், நான் யார்கிட்ட தான் போய் கேட்கறது அப்படின்னா. பெஹ்ராம் யாசத் உடனே சொன்னார், 3 கைப்பிடி களிமண்ணை எடுத்து ஒரு துணியில் சுருட்டி வச்சுக்கோ, இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ, உன் ஏழ்மை என்பது மாறும், உனக்கு வாழ்க்கையில் விதியில் ஏழ்மைன்னு இருந்தாலும் இனிமேல் மாற துவங்கும். இந்த கதையை கேட்குறவனுக்கும் யாருக்கான வாழ்க்கையில் விதிப்படி ஏழ்மைன்னு இருந்தாலும் அந்த சூழ்நிலை மாற துவங்கும் பாரு அப்படின்னா.
இது என்னையா நம்ம காட்டுக்குள்ளே வந்து இந்த வயசான பெருசுக்கிட்ட இதை சொல்லணும்னு போனால் இவர் இப்படி ஒரு கதை சொல்கிறாரு, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே சூழ்நிலை தான் இந்த முஷ்கிலுக்கும். ஐயா அப்படின்னா இல்லை எடுத்துகிட்டு போனவுடனே வீட்டுக்கு போகிறான். போகிற வழியில் திடீர்னு பார்க்குறான், அது தூக்கி போட்டுடலாமான்னும் போது வானத்துலேருந்து ஒரு அசிரீரி போல் ஒரு குரல், இதை கொண்டு போய் வைத்து விடு, இல்லைன்னா உன் வாழ்க்கையில் ஏழ்மையாக அகலாது, இந்த களிமண்ணை வீட்டிலே வைத்து விடு. கொண்டு போனவன் ஒரு ஓரமாக அந்த களிமண்ணை வச்சுட்டான். தூக்கி போட்டான்னே சொல்லலாம். தூங்கிட்டு அவன் மகட்ட சொல்கிறான், நாளைக்கு வேறு பழப்ப பார்க்கலாம், இன்றைக்கி போனேன் காட்டுக்குள்ளே, ஒரு வயசான தாத்தா 3 கைப்பிடி களிமண்ணை கொடுத்தாரு, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, நாளைக்கு பார்க்குறேன். தூங்குறான். திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரன் அந்த நெய்பர் இருக்கானே, அவன் எந்திரிச்சு பார்த்தான், இவன் வீட்டிலேருந்து ஒரு நெருப்பு ஒளி போல், ஒரு சுடரொளி போல், சூரிய ஒளி போல் ஒன்று அடிக்குது வீட்டு கூரையை பிச்சுட்டு. அப்போது அவன் யோசிக்கிறான், அது என்ன அப்படின்னு. எதனா இவன் வீட்டை தீ பிடிச்சிருச்சோ, இல்லாட்டி இவன் வீட்டுக்குள்ளே தான் சூரியனே உதிச்சிருச்சோ, கூரையை பிச்சுட்டு தெய்வம் கொடுக்கணுவாங்களே அந்த கதை. அவன் வந்து இவன் வீட்டு கதவை தட்டுறான். என்னடா பணக்காரன் நம்ம வீட்டு கதவை தட்டுறான், குடிசத்து கதவை. உன் வீட்டில் ஏதோ பெருசாக லைட் அடிக்குதுமா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். அந்த பொண்ணு அப்பாட்ட சொல்லுது. அவர் போய் திறந்து பார்க்குறாரு. அங்கே உள்ளே பார்த்தா எல்லாம் ரத்தின கற்களாக மாறிடுச்சு அந்த பகுதியில் இருந்ததெல்லாம். இவனுக்கு ஏதோ ஒரு அதிசயம் நிகழ துவங்குகிறது என்று புரிகிறது. அப்போ அந்த பெஹ்ராம் யாசாத் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நன்மை நடந்தால் எனக்கு இந்த கதையை அனைவரிடமும் சொல்லு, அவ்வப்போது அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையிலையான ஒரு சில ஊதுபத்திகளை ஏற்றி வச்சிரு, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு அல்லது ஏதோ ஒரு பருப்பு வகைகள், அது வேர்க்கடலையாக இருக்கலாம் இல்லை கொண்டக்கடலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வச்சிரு. அப்புறம் ஸ்வீட்டு, ஏதோ ஒரு ஸ்வீட்டு. அப்புறம் நாம் சொல்லுவோம் இல்லையா, மலர்கள். இதை வைத்து பெஹ்ராம் யாசாத் எனும் ஏஞ்சலே எனக்கு உதவின நன்றின்னு சொல்லிடு அப்படின்னு இருக்கார் இந்த கதையை சொல்லிட்டு. இவன் சொல்கிறான் அவன் பொண்ணுக்கிட்ட, நீ இந்த கதையை நீ டெய்லி நீயும் ஃபாலோ பண்ணிவிடுமா, நான் போய் இப்போ இந்த ரத்தின கற்கள் என்னன்னு போய் பார்க்குறேன்னு போனால் அந்த ஊரில் அந்த ரத்தினக்கல்லை வாங்குற அளவுக்கு கோடீஸ்வரனே இல்லை. அப்புறம் ஊர்லேயே அந்த நாட்டிலேயே பெரிய கோடீஸ்வரனை போய் பார்க்குறான். அவன் சொல்கிறான், என்கிட்ட 3 மூட்டை செல்வம் இருக்குது, நீ என்கிட்டையும் இந்த அளவுக்கு பணம் கிடையாது, நீ வந்து ஒரு இதை தூக்கி அடி கல்லை, இது எதில் விழுதோ அந்த பண மூட்டையை நீ எடுத்துக்கோ, ஒரே ஒரு கல்லுக்கே அந்த மதிப்பு இல்லை. இவன் இருக்கிறதுலே சின்னது போதுன்னு அடிக்கிறான். காற்று அடித்து அது பெருசில் போய் விழுந்துருது மூட்டையில், பண மூட்டையில். பெரிய பண மூட்டையை எடுத்துகிட்டு வரான். பெரிய பங்களா கட்டிட்டான், வீடு கட்டிட்டான், அரண்மனை மாதிரி. இவனுக்கு எல்லா சுகமும் சேர்ந்துருச்சு. ஆனால் ஏழைகளை மதிக்கக்கூடிய குணமும் இவனிடம் பெருகி விடுகிறது. எனவே தர்மம் பெருக பெருக புண்ணிய பலனும் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த நாட்டோட சக்கரவர்த்தி வருகிறார். என்னன்னு கேட்குறார். ஐயா, இவர் பேர் முஷ்கில்னு பேர், இவர் தான் இந்த பங்களாவை கட்டியிருக்காரு அப்படின்னா. ஏற்கனவே விறகு வெட்டியாக இருந்தார், நிறைய தானம் தர்மம் செய்வார். இப்போ மன்னன் புரிஞ்சுக்கிட்டான், தானம் தர்மம் செய்கிற புண்ணியம் வந்துட்டு நிறையா இருக்குது போல இருக்கு. மன்னனும் நல்ல மன்னன் என்ன பண்ணுறான், ஒரு தட்டில் பழங்கள்லாம் வச்சு தான் யாருன்னு சொல்லாமல் கொடுக்குறான் மன்னன். அதை கொடுத்த உடனே பெஹ்ராம் யாசாத் யோசிக்கிறார். பெஹ்ராம் யாசாத் அருள் பெற்ற முஷ்கில் பார்க்குறாரு. இவருக்கு மனசில் அந்த ஏஞ்சல் சொல்லுது, இதில் ஒரு வைரக்கல்லை வச்சு திருப்பி அவருக்கு கொடு. அந்த அவன்கிட்ட இருக்கிற அந்த பல வைரங்களில் ஒரு வைரக்கல்லை வச்சு திருப்பி கொடுக்குறான். மன்னன் பார்க்குறார், இவர்கிட்ட வந்து பேசுகிறார். இருவரும் நல்ல நட்பாகி விடுகிறார்கள். உடனே முஷ்கில் சொல்கிறான், நான் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் அங்கங்கே திருத்தல யாத்திரை போல செல்ல வேண்டும், கிளம்புகிறேன். நான் மன்னனுடைய மகள் ஒருத்தி இருக்கா, மன்னனுக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். மன்னனின் மகளுடன் இந்த பெஹ்ராம் யாசாதின் அருள் பெற்ற முஷ்கில் மகள், அது ரொம்ப ஏழ்மையில் இருந்தாலே, அவள் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. ஃப்ரெண்டான உடனே அந்த காலத்துலலாம் தீர்த்த யாத்திரைனா பல வருஷங்கள் ஆகிடும். பல வருஷங்களாவது மன்னன் மகளும் ஒரு இது ஆகிட்டாங்க, பிரின்சஸ் ஆகிட்டாங்க. இவருடைய இந்த முஷ்கில் விறகு வெட்டியோட பொண்ணும் ஒரு அளவுக்கு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த காலத்தில் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் செல்வ வளம் பெருக பெருக அந்த முஷ்கில் விறகு வெட்டியின் மகள் வந்து பிரார்த்தனை செய்வதையோ பெஹ்ராம் யாசாதுக்கு நன்றி என்று சொல்வதையோ மறந்து விடுகிறார். ஒரு நாள் என்ன ஆகுது, 2 பேருமே வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு ஆத்தங்கரைக்கு. அப்போ மன்னனின் மகள் சொல்கிறாள், நான் நீந்திட்டு வரேன், நீ வந்து இந்த என்னோட ரத்தினக்கல் உங்கள் அப்பா அந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு கிஃப்டாக கொடுத்ததை பத்திரமா வச்சுரு, நான் வந்துடுறேன்னா. அவன் நீந்திட்டு வரத்துக்குள்ளே இந்த கல் எங்கேயோ காணாமல் போயிடுது. உடனே மன்னனின் மகளுக்கு கோபம் வந்து விடுகிறது. அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அந்த முஷ்கில் எனும் விறகு வெட்டி இன்னும் அவர் நாடு திரும்பலை. மன்னன் கோபத்திலே அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டார். யார்? அந்த முஷ்கில்ன்ற விறகு வெட்டியோடைய பொண்ணையும் அம்மாவையும்.
உடனே முஷ்கில் வரும் வழியிலே அவரது உடைமைகள் சில திருட்டு போயிடுச்சு. அவர் நாட்டுக்கு அப்போ தான் திரும்பி வந்துட்டு இருக்காரு. திடீர்னு வந்த உடனே நாட்டில் இப்படியெல்லாம் சூழ்நிலை நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கிங்கு கிட்ட போகிறாரு. நீங்கள் என்னதான் இருந்தாலும் எனக்கு ஃப்ரெண்டு தானே, என் பொண்ணுக்கு பதிலாக நான் அந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன், என்னோடய ப்ராப்பர்ட்டியை நீங்களே எடுத்துக்கோங்க, ஆனால் என் பொண்ணையும் அவங்க மிஸ்ஸஸையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்கன்றார். மன்னன் ஓகே அக்ரீடு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டார். ஆனால் ராத்திரி பெஹ்ராம் ஆசாத் எனும் அந்த ஏஞ்சல்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு பிரார்த்தனை செய்யும்போது அந்த ஏஞ்சல் வந்து ஒரு கனவு வருது. இந்த மாதிரி உன் பொண்ணு வந்து பிரார்த்தனை செய்வதையோ நன்றி செலுத்துவதையோ மறந்து விட்டாள், எனவே தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு, நீ கவலைப்படாத, நாளைக்கு காத்தால உன்னோட ஃப்ரெண்டை அந்த கிங்கை உன்னை ரிலீஸ் பண்ணிவிடுவார், சிறிது பணமும் தருவார், அந்த பணத்தை வைத்து திருப்பி அதே போல் ஊதுபத்தி ஏற்றி கொஞ்சம் ஸ்வீட்டை வச்சு சற்று ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று, ஃப்ரூட்ஸு நட்ஸு கொண்டக்கடலை வேர்க்கடலை ஏதோ ஒன்று வச்சு சற்று மலர்களையும் வைத்து ஊதுபத்தியை மட்டும் ஏற்றி மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கோ, ரெண்டு உருவமும் தேவையில்லை, மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கோ, சரி நம்ம பெஹ்ராம் ஆசாத் நன்றின்னு நினச்சிக்கோங்க. மறுநாள் இதே போல் முஷ்கில் இந்த சம்பவங்கள் நடந்துரும்போது முதல்ல ரிலீஸ் பண்ணிடலாம், மன்னன் உன்னை ரிலீஸ் பண்ணிட்டேன், உன் ப்ராப்பர்ட்டியை கான்ஃபிஸ்டிகேட் பண்ணிட்டேன், இந்த கொஞ்சோண்டு பணம் மட்டும் நீ வச்சுக்கோ. ரோட்டில் போயிட்டுருக்கிற ஒருத்தன்ட்ட கேட்குறாரு, ஒரு குதிரை ஒரு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஆள்கிட்ட, இல்லை நான் இப்போ பிஸியாக இருக்கேன், எனக்கு இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது ஃபங்க்ஷனு, நான் உனக்காக போய் இந்த பெஹ்ராம் ஆசாதுக்கு இந்த பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாதுன்றார். சொல்லி சில நிமிடங்களில் அவர் குதிரை சரிந்து விடுகிறது, அவருக்கு சில அடிபட்டு விடுகிறது. அச்சச்சோ நம்ம இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு அந்த உணர்றதுக்குள்ளே இன்னொருத்தர் சொல்கிறார், என் மகன் கடைசி மகனுக்கு ரொம்ப உடம்பு முடியலை, நான் அவனோட கடைசி ஆசையாக அந்த ஒரு துணி மாதிரி ஒன்று வாங்கி தரலான்ட்டு போயிட்டுருக்கேன், இருந்தாலும் நீ கேட்குற இல்லை, நான் உனக்காக இப்போ பிரார்த்தனைக்கு இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து தந்துட்டு போகிறேன்னு போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஊதுபத்தி ஏற்றி, எந்த உருவம் இல்லை, ஊதுபத்தி மட்டும் ஏற்றிட்டு இதை ஒரு வெத்தலை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரூட்ஸு அதே மாதிரி ஸ்வீட்டு அப்புறம் நட்ஸ் எல்லாம் வச்சு பாட்டுக்கு வழிபட்டோன்னே இந்த இவரும் வழிபடுறார். வழிபட்டவுடன் இவருக்கு ஒரு தகவல் வருகிறது, இவர் பையன் ரெடி ஆகிட்டான், ஆரோக்கியமாயிட்டான் அப்படின்னு அந்த பெரியவருக்கு. உடனே மன்னன் அப்போ தான் எங்கேயோ அவர் ஃபேமிலி பிக்னிக் போகிறாரு மகளோட, வானத்துலேருந்து ஒரு பறவை வந்து அந்த ரத்தினக்கல்லை கீழே போட்டு விடுகிறது. புரிஞ்சிருது, நம்ம தெரியாமல் தண்டனை கொடுத்துட்டோம், அந்த முஷ்கிலோடைய பொண்ணு வந்து இதை எடுத்துக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி உடனே மன்னன் வந்து மன்னிப்பு கேட்க வரான், இந்த மாதிரி தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம், அந்த ரத்தினக்கல் கிடைத்து விட்டது அப்படின்னு. உடனே இவன் சொல்கிறான், இதனால என் குடும்பமானமே போச்சு, என் பொண்ணுக்கு இப்போ கல்யாணத்துக்கு யார் வரன்னு தருவானோடனே மன்னன் வந்து சொல்கிறான், இல்லை என் மகனையே உனக்கு மருமகனாக தருகிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் நடந்துருது. உடனே ஒரு நாள் அந்த மகாராணி வந்து யோசிக்கிறா, சம்பந்தி எனக்கு ஒரு சந்தேகம், என்ன, ஒரு காலத்தில் நீங்கள் விறகு வெட்டியாகத்தான் இருந்தீர்கள், எப்படி வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு வசதி வாய்ப்புக்கெல்லாம் வந்தது? இல்லை எனக்கு பெஹ்ராம் ஆசாத்னு ஒரு ஏஞ்சல் வந்து உதவிச்சு, அதனால அடிக்கடி அந்த ஏஞ்சல்கிட்ட நான் இப்போ பிரார்த்தனை பண்ணி கேட்ட போதெல்லாம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னாலாம், நன்றி செலுத்தின போதெல்லாம். அப்போது திருப்பி அவன் கேட்டானா, அப்போ சரி எனக்கு என்னோட சகோதரர்கள்லாம் வந்து ஒரு 7 வருடமாக எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க, அந்த காலத்தில் பாலைவனத்தில் தானே பயணமெல்லாம் பண்ணியிருப்பாங்க, எனக்கு அவங்க திருப்பியும் மீண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிட்டா நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்கா. உங்களுக்கும் நடக்கும் சம்பந்தி, நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கன்னொடனே அந்த மகாராணியும் இதே போல் பிரார்த்தனை செய்தாலும் 4-5 ஊதுபத்தி ஏற்றி இந்த கதையெல்லாம் சொல்லி அப்புறம் ஒரு ஸ்வீட்டை வச்சு கொஞ்சம் பழத்தை வச்சு அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு உடனே என்ன இருக்கு, அவளுக்கு அவளுடைய சகோதரர்கள் மீண்டு விட்டார்கள். மீண்டதும் அவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த கதை வந்து அவர் ராஜ்யம் முழுக்கும் அந்த காலத்தில் பரவியதாக பார்சிகள் சொல்லுவார்கள். இந்த கதையை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை சொல்லி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் மனசார வேண்டிப்பாங்க. அவங்க வாழ்க்கையிலும் செல்வ வளம் மிகுந்து அனைத்து நலமும் மிகுந்து நலமுடன் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்களும் இந்த கதையை கேட்டு விட்டீர்கள். சிவ சிவ.